ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரனையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ். வணக்கம், இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை, அனுர தரப்பு அளித்த பதில். அதிரடியாக கைதான பிள்ளையான், மட்டக்களப்பில் வெடிகொளுத்தி கொண்டாட்டம். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வவுனியாவில் கலந்துரையாடல். மைத்திரியின் பிரச்சார ரகசியம், பின்னணியில் வேலை செய்த நிதி. தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும், கஜேந்திரகுமார் எம்பி காட்டம். மோடி வந்ததும் தலைமறைவானவர்களா அனுரவின் முக்கிய அமைச்சர்கள்? தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மறுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டுமென்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்புகின்றார்கள். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் இந்த வழக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 3 தேவாலயங்கள் உள்ளிட்ட 5 நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை 8:30க்கும் 9:15 மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் வெளிநாட்டவர்கள், காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது 272 பேர் வரை கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொழும்பு, கொச்சிக்கடை, மட்டக்களப்பு, நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன. ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கிரிலா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய 3-5 நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்திற்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது. சிவநேசதுரை சந்திரகாந்தன் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் கைதுக்கான காரணங்கள் ஏதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. காலநிலையில் இன்றைய தினம் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ, தென் கிழக்கு, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்திலும் புத்தளம் மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 14ஆம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 12 மணியளவில் உயங்கல்ல, அரங்கல, கோங்ககவல, மொரகந்த மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது. மேலும் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் எதிர்க்கட்சியில் இருக்கும் பலர் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்பொழுது துறவிகள் போன்று பேசினாலும் அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். தற்பொழுது இவர்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவும் ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதனை புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சாமர சம்பத், தேசபந்து தென்னகோன் போன்றவர்கள் சிறைக்கு செல்லும் போது ஏனையவர்கள் அச்சமடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்து சாமர சம்பத்திற்கு சிறைக்கு செல்ல நேரிட்டது என்றால் எனக்கு எவ்வளவு பிரச்சினை உள்ளது என்பதை சில பெருந்தலைவர்கள் புரிந்து கொண்டு பீதியடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மேலும் சில செல்வந்தர்கள் கட்சிகளை அளித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற பாரிய கட்சிகளை சில வர்த்தகர்கள் அளித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு கட்சிகளுக்குள் புகுந்து கட்சிகளை சீரழித்தவர்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வவுனியா ஊடகவியலாளர்களுக்கும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் சரத் சந்திர தலைமையில் நேற்று இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை, பெண் பிரதிநிதித்துவம் தெரிவு செய்யும் முறை, பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் முறை மற்றும் தேர்தல் முன்னாயத்த செயல்பாடுகள் குறித்து ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கும் இதன்போது பதில் வழங்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் மற்றும் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் அரவிந்தன், தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெற வைக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியுதவி அளித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி ஆளுநராக அர்ஜுன மகேந்திரனை நியமிக்க வேண்டுமென்ற நிபந்தனையின் அடிப்படையில் ரணில் நிதியளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தேடப்பட்டு வருகின்றார். எனினும் இன்னும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என ஜகத் விதான சுட்டிக்காட்டியுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்கள் தமிழரசுக் கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 19 தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் 10 உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை. CVK சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார். அதன் பின்பு சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்போது தமிழரசு கட்சி ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள், சுதந்திர தினம் கொண்டாட எத்தனிப்பவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர். இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்தினோம். மற்றவர்கள் ஒற்றையாட்சி 13ஐ தான் வலியுறுத்தினார்கள். மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது சமஷ்டியை சொல்கின்றார்கள். மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர். இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் இலங்கை விஜயமானது தற்போதைய அரசியல் களத்தில் பேசுபொருளாக உள்ள நிலையில் இந்த விஜயம் தொடர்பிலான சில விடயங்கள் தற்போது வெளிவருகின்றன. அதிலும் இந்திய பிரதமர் மோடியின் வரவேற்பு, விருந்துபசரிப்பு என முக்கிய விடயங்களில் அனுரகுமார திசாநாயக்க மட்டுமே அதிகமாக இருந்ததை அவதானிக்க முடிந்தது. தேசிய மக்கள் சக்தி எனப்படும் JVP-யினர் இந்திய கொள்கைகளுடன் ஒத்துப்போகக்கூடியவர்களோ நெருங்கி செயல்படக்கூடியவர்களோ அல்ல. அந்த வகையில் மோடி வருகை தந்தபோது தற்போதைய அரசின் மூத்த தலைவர்கள் தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொண்டனர். இத்துடன் தமிழ்விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.